டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழ்நாட்டில் உயர்த்தப்பட்ட ஜல்லி, எம்சாண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலைகள் குறைக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தும் ஒரு வாரமாகியும் விலைகள் குறைக்கப்படவில்லை. எம்சாண்ட், மணல், ஜல்லி அண்மையில் கடுமையாக விலை உயர்த்தப்பட்டது. இதனால் கட்டுமான பணியாளர்களும் பொதுமக்களும் கடும் அதிர்ச்சி அடைந்தனர். ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாயில் இருந்து 2000 ரூபாய் வரை உயர்ந்தது. கடும் எதிர்ப்பு கிளம்பவே விலை 1000 ரூபாய் வரை குறைக்கப்பட்டது. ஆனாலும் அறிவிப்பு வந்து ஒரு வாரம் ஆகியும் விலை குறைந்த பாடில்லை. இதனை சுட்டிக்காட்டியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் விலையை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் இது போன்ற செயல்கள் கட்டுமான செலவுகள் அதிகரிப்பதற்கு வழிவகுக்கும் என்றும் அவர் விமர்சனம் செய்துள்ளார். அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்க தேடுதல் குழுவை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக பல்கலைக்கழகங்களில் முதலமைச்சரே வேந்தராக இருக்க வகை செய்யும் மசோதாவிற்கு உச்சநீதிமன்றம் அண்மையில் அனுமதி அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து துணைவேந்தர்கள் கூட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அண்மையில் நடத்தினார். இதனைத் தொடர்ந்து துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் குழுவை தமிழக அரசு அறிவித்து வருகிறது. அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தரை நியமிக்க தேடுதல் குழுவை தமிழக அரசு இன்று அறிவித்துள்ளது. மெட்ரோ ரயிலில் கடந்த 30ஆம் தேதி 3,49,675 பயணிகள் பயணம் செய்துள்ளதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை நகரில் போக்குவரத்து நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை சமாளிக்க புதிய பேருந்துகளும் புறநகர் ரயில்களும் மெட்ரோ ரயில்களும் விடப்பட்டுள்ளன. அண்மை காலமாக மெட்ரோ ரயிலில் மக்கள் அதிக அளவு பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி இதுவரை இல்லாத அளவு 3,49,675 பயணிகள் பயணம் செய்துள்ளதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது. சட்டம் ஒழுங்கை காக்கும் பணியை முதலமைச்சர் தனது முதன்மை பணியாக கருதி செயல்படுத்த வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ள இபிஎஸ், காவல்துறை மானிய கோரிக்கையின் போது சட்டம் ஒழுங்கு சிறப்பாக உள்ளது என பெருமை பேசிய முதலமைச்சர், இதுதான் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கும் லட்சணமா என கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக கூறிய அவர், இது போன்ற சம்பவங்களை தனிப்பட்ட விஷயம் என கூற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அரசுக்கு வெட்கமில்லையா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சரவை பதவியில் இருந்து பொன்முடியை நீக்கியுள்ளதால் அவர் சார்ந்த உடையார் சமூகத்தினர் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொன்முடி நீக்கப்பட்டாலும் தங்கள் சமூகத்தை சேர்ந்த உதயசூரியன், திருவையாறு சந்திரசேகர் ஆகியவர்களில் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என அவர்கள் எதிர்பார்க்கிறார்களாம். இந்த நிலையில் வட மாவட்டங்களில் அடர்த்தியாக உள்ள உடையார் சமூகத்தை திருப்திப்படுத்தும் வகையில் ராஜ்யசபா சீட்டை அந்த சமூகத்தை சார்ந்தவருக்கு வழங்க திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தனியார் பள்ளிகளில் சேர்க்கும் ஆர்வம் பொதுமக்களிடையே தற்போது குறைந்துவிட்டதாக கூறப்படுகிறது. RDE ஒதுக்கீட்டின்படி தனியார் பள்ளிகளில் கட்டணம் செலுத்தாமல் மாணவர்களை படிக்க வைக்கலாம். ஆனாலும் அதற்கு கூட பெற்றோர்கள் தற்போது முன்வருவதில்லையாம். ஏனென்றால் இலவச கல்வி, மருத்துவம், பொறியியல் சார்ந்த படிப்புகளுக்கு 7.5% இடஒதுக்கீடு உள்ளிட்டவற்றில் கருத்தில் கொண்டு அரசு பள்ளிகளிலேயே தங்கள் பிள்ளைகளை சேர்க்க பெற்றோர்கள் விருப்பம் தெரிவிக்கிறார்களாம். இதுவரை 1,60,000 பேர் அரசு பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், பள்ளி திறக்கப்படும் போது இது 2 லட்சமாக அதிகரிக்கும் என்றும் கூறப்படுகிறது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.